ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ஜெஃப்ரி ஹிண்டன். இவர் சமீபத்தில் ஒரு பேட்டியில் எச்சரிக்கை செய்தியினை வெளியிட்டார். அவரது கூற்றின்படி மிக விரைவில் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தனக்கென ஒரு மொழியினை உருவாக்கும். அதனை மனிதர்களால் புரிந்து கொள்ளவோ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை கட்டுப்படுத்தவோ முடியாத சூழ்நிலை உருவாகும் என்று. ஆனால் வேதாகமம் இதனை முன்பே அறிவித்து உள்ளது. ஒரே மொழியினால் மனிதன் பெருமைப்படும் பொழுது என்ன நடக்கும் என்பதை ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் பாபேல் கோபுரம் காட்டுகின்றது. மேலும் வெளிப்படுத்துதல் 13ஆம் அதிகாரத்தில் மிருகத்தின் ஆட்சி எப்படி மனிதனை கட்டுப்படுத்தும் என்பதனை தெரிவிக்கின்றது. தற்பொழுது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மனிதர்களோடு ஆங்கிலம், தமிழ், ஹிந்தி என பல மொழிகளில் உரையாடுகின்றது. அதனால் மனிதர்களால் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை எளிதாக கண்காணிக்க, கட்டுப்படுத்த முடிகின்றது. ஆனால் ஜெஃப்ரி சொல்லுகிறார், எதிர்காலத்தில் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் சிந்திக்க, மற்றொரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோடு பேசிக்கொள்ள ஒரு மொழியினை உருவாக்க கூடும். அந்த மொழியினை மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாது. அப்படி நடக்கும் பொழுது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தன்னிச்சையாக சிந்திக்கும் திறன் பெற்று மனிதர்களை மேற்பார்வை செய்யும் மற்றும் மனிதர்களின் கட்டுப்பாட்டை விட்டு அகன்று விடும்.